ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிப்போச்சு, அது தெரியும் எங்களுக்கு அடுத்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இப்போ வந்துட்டு விஜய் பார்வதி எல்லாருமே வந்து பிளான் பண்ணுற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி கமருதீன் நல்ல கொம்பு செய்வி விட்டாங்க. கமருதீன் நீ எதுக்கு பயப்படாத, அவங்க நாமினேட் பண்ணுவாங்கன்னா பயப்படாத, போய் மக்களை சந்திச்சுட்டு வரும் அப்படின்னு ஏற்றி விட்ருக்காங்க. ஆனால் அவருக்கு ஓட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் என்ன நடக்குது, திடீர்னு என்னமோ மாற்றங்களாக வருது இல்லை. எலெக்ஷனில் நம்மளாம் நினச்சி பார்க்குற மாதிரி நடக்குது. பிரவீன்ராஜ் போகிறாப்புல, திவாகர் போகிறாப்புல. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா விஜய் பார்வை சொல்லிட்டாங்க, இந்த பாருங்கள் இந்த 5 பேர் நம்ம விடவே கூடாதுன்னு. சாண்ட்ரா ஆமாம் எஸ்ன்றாங்க. யார் 5 பேர்? கெமி, ரம்யா, சுபிக்ஷா, விக்ரம், கனி, இவங்க மறுபடியும் வரணுன்றாங்க. எப்படி சபரி விட்டாங்கன்னு தெரில. என்ன இது ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன விஜய் பார்வை மறந்துட்டீங்களா அப்படின்னு தெரில. ஆனால் மெயினாக இவங்க சொல்கிறது, நான் இந்த 5 பேர் நாமினேஷன்ஸில் கண்டிப்பாக வரணும், இவங்களை விடவே கூடாது. நாமினேஷன் இருந்தாலும் சரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை போட்டு தாக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளானை போகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு என்னங்க இவங்க ஓப்பனாக நாமினேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி விஜய் சேதுபதி வந்துட்டு அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறது ஒரே கேள்வி, முன்னாடி ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் வாரம் 2வது வாரத்தெல்லாம் வந்து ஓப்பனாக நாமினேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, அப்போல்லாம் எங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்களாம்? அப்போல்லாம் வந்து பேச வந்தேன். அன்புக்கு அங்கே இதை பற்றி தானே பேசிகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி அன்புகங்களில் இருக்க ஒருத்தர் வந்து சொன்னோடனே மே அப்படின்னு ஆட்டம் வந்தீங்க மாதிரி எல்லாருமே வந்துட்டு போய் ஓப்பன் நாமினேஷன் சரி, நாமினேஷனு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணாங்களே, அப்போல்லாம் எங்கே தூங்கிட்டு வந்தீங்க? இப்போ வந்து நம்ம புதுசாக வந்துட்டு இதையும் கேட்க மாட்டார் விஜய் சேதுபதி, அதையும் கேட்க மாட்டார் விஜய் சேதுபதி வந்து கேட்குறீங்கன்றது என்னோடய கேள்வி. ஸோ இதை ஒரு தனியாக ஒரு வீடியோவை போட்டேன் நான். இன்னும் இப்படி வந்து ஓப்பனாக நாமினேஷன்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்போவே கமெண்ட்ஸில் என்னங்க நீங்கள் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே இது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு ஆதங்கம், இந்த எப்படியாவது வந்து விஜய் சேதுபதி இந்த கேங்கை பிடிச்சி கலாய்க்க மாட்டாரா அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களெல்லாம் திருத்த முடியாது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ பயங்கரமான ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு, எப்படி வரப்போகுது இல்லை. ஆனால் நாமினேஷன்ஸில் கிட்டத்தட்ட 13 பேர் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. பயங்கரமாக, அதாவது வராத ஆட்களாக உள்ளே வந்திருக்காங்களாம். இது வரைக்கும் வராத ஆட்கள் பார்த்தீங்கன்னா கெமி வந்துட்டு ஒரு வாட்டி தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமித் இது வரைக்கும் வரல, பிரஜன் இது வரைக்கும் வரல. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக உள்ளே வராங்க போல இருக்குது. சுபிக்ஷா மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.